இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ண சொல்லி மெசேஜ் கமெண்ட் ஈவன் கால் கூட வரலாம். ஸோ அது யூஸே கிடையாது. ஏன்னா நான் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் வண்டியை வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஹண்ட்ரை கோயம்புத்தூரில் இருக்கிற மிஸ்டர் ராவணா மோட்டார் கராஜில் வந்து கொடுத்துருந்தேன். நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து இது போடுறேன். இது வந்து அவங்க போட்டிருந்த ஆஃபர் டில் 31st வரைக்கும் வந்து இந்த ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 350cc ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1450 ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கீழே வந்து இன்னொரு டைப் போட்டு 650 போட்டிருந்தாங்க. அது நம்ம வண்டி ஹண்டர் வந்து அந்த ரேஞ்ச் கிடையாது. அப்படின்னா ஓகே, ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு அந்த சென்சார் ஒன்று இருக்குது கீழே பைக் சைட் ஸ்டாண்டில். ஸோ அது என்னன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு என்ன ஆகுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க, எனக்கு எங்கேயுமே பெட்டராக பண்ணல, கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அந்த நீட்டாக பண்ணி கொடுங்கன்ற வார்த்தையை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக வண்டியை வந்து டாப் டு பாட்டம் எல்லாம் பிரித்து எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக பிரித்தா வண்டிக்குள்ளே நிறையா பார்ட்ஸ் பிரித்து செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல அது லேபர் காஸ்ட் ஆகும்னு. அட்லீஸ்ட் நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்மாக பண்ணியிருக்கணும்ல இந்த மாதிரி ஆகுங்க அப்படின்னு. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவோம் அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க. ஸோ அது கேட்கவே இல்லை. அவங்களே பிரிச்சுட்டு கடைசியில் சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ காசுனா, இல்லை இது எல்லாமே பிரித்து பண்ணனால வந்து உங்களுக்கு லேபர் காஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ செயின் லூபு, அப்புறம் வாட்டர் வாஷ் தனியாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், அது கேப் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு ரிங் ஒன்று. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அது போக வந்து என்னமோ ஆஃபர்னு போட்டிருக்காங்க. இது என்ன ஆஃபரு, என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே அந்த 2 விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த பேக்கேஜ்லேயே இருக்குது. அதவே வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணல, அது தனியாக தான் வரும்னு சொல்லிட்டீங்க. வாட்டர் வாஷும் செயின் லூப்பும் மெக்கானிக் கொண்டு வந்து கொடுத்தாப்புல. அவர்கிட்ட கேட்டப்போ, ப்ரோ நீங்கள் வாட்டர் வாஷ் தனியாக பண்ணுவீங்களா, ஃபோம் வாஷ் தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்க. ப்ரோ நம்ம இதில் வந்து ஃபோம் வாஷ் மட்டும்தான் ப்ரோ, தனி இண்டிவிஜுவல் நார்மல் வாஷ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் அந்த போஸ்டர்லேயே ஃபோம் வாஷ்க்கு தனி எக்ஸ்ட்ராவாக 100 ரூபா ஆகுன்றாங்க. இது புரியல. ஃபோம் வாஷ் பண்ணனாலும் 100 ரூபா அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க? இதை நீங்கள் போடாமே இருந்திருக்கலாமே இந்த ஆஃபர்லாம். இப்போ சர்வீஸில் வந்து நான் எந்த ஒரு குறையுமே சொல்லலை. நீங்கள் சர்வீஸ் பண்ணுற விதத்தை நான் சொல்லலை. இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் உள்ளே எடுக்கிற விதம், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா எப்படி உங்களுக்கு இது ஆவாங்க? ஏர்பாட்ஸுக்கு அத்தனை காசு கொடுத்துருந்தீங்க, நான் அது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் மாற்றிருந்தேன்னா நீங்கள் பெட்டராக பண்ணி தந்துருப்பீங்க. பட் இது சம்மந்தமே இல்லாமல் அந்த லேபர் காஸ்ட் எதுக்கு அவ்வளோ, அதுவும் இல்லாமல் சொன்ன ஆஃபர்லேருந்து மிஸ்மேட்ச் பண்ணி நீங்கள் அப்படி மறுப்புறது எதுக்காக? இப்படி தான் வந்து நீங்கள் ஆஃபர் கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. ஸோ பாருங்கள், இந்த வீடியோஸை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.